இன்றைக்கி வெளியில் போக போகிறோம். ஸோ அதனால் இது ஒரு vlog-ஆ தான் இருக்க போகுது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:45 இருக்கும். நான் வீட்டில் பெருக்கி விளக்கேற்றிட்டு நானும் என் ஹப்பியும் கிளம்பிட்டோம். நாங்கள் 2 பேரும் நடந்து தான் போனோம். ஏன்னா எங்கள் பாட்டி வீட்டுக்கிட்ட தான் வண்டி நிற்கிது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து டைம் வந்து ஒரு 4:00 இருக்கும். கிளம்பிட்டோம். டைம் வந்து இப்போ வந்து 4:00 ஆகுது. ஸோ ஃபர்தர் டேவை பார்க்கலாம். கிளம்புறதுக்கு முன்னாடி சாமிக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு ப்ரே பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. நான் தம்பியை இந்த வாட்டி கூட்டிகிட்டு போகல, ஏன்னா இன்னும் 1 year ஆகல. அதை விட ரொம்ப வெயிலனால தூங்கு மூஞ்சி வீடியோ எனக்கு தெரியாமல் எடுத்தது. இப்போ நாங்கள் ஃபைனலி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ ஃபேமிலியில் கொஞ்சம் பேருக்கு மொட்டை போட வேண்டியது இருக்குது, அதுக்காக. ஸோ அங்கே பார்த்த கடையெல்லாம் கேப்சர் பண்ண தம்பிக்காக ஏதாவது பொம்மை வாங்கலான்னு பார்த்தோம். பட் அங்கே எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நான் சீரியஸாக வந்து ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்ருக்கேன், என் தம்பி எடுத்துகிட்ருக்கான். ஸோ இது என் அப்பி கேப்சர் பண்ணது. ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்த வருஷமாவது எந்த சேட்டையும் பண்ணாம வாழை சுருட்டிக்கிட்டு ஒழுங்கா இருங்க. ஆக்சுவலாக எங்கள் மாமாவுக்கு இன்றைக்கி பர்த்டே, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து அவங்களோட 50th பர்த்டே இது. ஸோ மெமரபுளாக இருக்கணுமேனு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு போக போகிறோம். டைம் 1:30 ஆகுது. நாங்கள் இப்போ தான் வேளாங்கண்ணி ரீச் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கள் ஆயா சேரில் உட்காந்துருக்காங்க. அது ஆக்சுவலி வீல் சேர். நான் அதை பற்றி பின்னாடி சொல்லியிருக்கேன். வேளாங்கண்ணிக்கு மெயினாக வந்தது பார்த்திங்கன்னா என் அண்ணனுக்காக தென்னம்பிள்ளை வாங்கி வைக்கிறேன்னு சொல்கிறதுக்காக. பை தி வே இவர் தான் என்னோடய அண்ணன். ஸோ இந்த பிளானோட ஆர்கனைசர். வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் ஆர்கனைஸ் பண்ணுறவர் இவர் தான். இவருக்கான தென்னம்பிள்ளை வாங்கிறதுக்கு தான் வந்திருந்தோம். ரொம்ப டயர்டாக இருக்குது, அவ்வளோ டயர்டாக இருக்குது, முடியல. அதான் என் ஃபேஸ் இப்படி இருக்குது. நெக்ஸ்ட் நாங்கள் வந்து திருவாரூர் போக போகிறோம். ஸோ பார்க்கலாம். ரீச் ஆகிட்டோம். பட் இந்த குளத்தில் மட்டும் இவ்வளோ சம்மர்லேயும் தண்ணி இருக்கிறத பார்க்குறதுக்கே நிம்மதியாக இருக்குது. பட் நாங்கள் இருந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பிலாம் போட்டிருந்தது. பட் வியூஸ் செம்ம சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறம் கோயில் உள்ளே போய் என்னால் கேப்சர் பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோ சன்னிதானம் இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். அந்த பெரிய சர்ப்ரைஸை வந்து என்னால் கேப்சர் பண்ண முடியல. பிகாஸ் நான் அந்த சர்ப்ரைஸ்க்குள்ளேயே ரொம்ப ஆத்மார்த்தமாக இறங்கிட்டதுனால என்னால் அதை கேப்சர் பண்ணுறதுக்கு என் ஃபோனும் அலவுட் கிடையாது. அதனால் ஸோ நான் அதை எக்ஸ்பிளைன் தான் பண்ண போகிறேன். என்னென்னா லைஃப்பில் எப்பவுமே ஒரு நல்லதோ கெட்டதோ கண்டிப்பாக நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. இன்றைக்கி நான் மூச்சு விடுறேன்னா கூட அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு நம்புகிற ஒரு ஆள் தான் நான். ஏன்னா என்னோட குட்டி லைஃபோட சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் அது. ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் கிடைக்காதப்போ ரொம்ப மோசமாக வலிக்கும். பட் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அதை யோசிச்சு பார்த்தோன்னா நல்ல வேலை அது கிடைச்சிருந்தா என் லைஃபே செதஞ்சிருக்குன்ற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கடந்து வந்ததுனால எனக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குன்னு நம்புகிற பர்சன் தான் நான். அப்படி ஒரு விஷயம் தான் அன்றைக்கி நடந்தது. என்னென்னா நாங்கள் காலையில் ஷார்ப்பாக ஒரு 4:30 போல் வண்டி பாண்டிச்சேரிலேருந்து எடுத்துட்டோம். நாங்கள் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டுருக்க வழியிலேயே வண்டி ஸ்டாப் ஆகிடுச்சு. இல்லைன்னா கீர் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எல்லாருக்குமே ரொம்ப அப்செட். ஸ்பெஷலி எங்கள் ஆயாவுக்கு ரொம்ப 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 அப்செட். என்னென்னா வேண்டுதலுக்காக போகிறோம், இப்படி போய் வழியில் பாதியில் நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. பட் என்னென்னா எங்கெங்கேயோ போகணும், வேளாங்கண்ணி போகணும், திருவாரூர் போகணும், இப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருக்கும் போது போகும்போது ஸ்டார்டிங்லேயே வண்டி நின்றுடுச்சு. ஒரு 7:00 7:30 போலவே நின்றுடுச்சு. ஸோ அப்படியே ஒரு கீர் மட்டும் போட்டுட்டு 1 கீர்லேயே அப்படியே வண்டி ஸ்லோவாக தான் நாங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் போய் ரீச் ஆனோம். ரீச் ஆகும் போதே டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 9:45 10:00 அப்படி ஆகிடுச்சு. ஸோ மொட்டை அடிக்கிறதுக்கும் கொஞ்சம் அலைஞ்சோம். ஆயா, தம்பி, மாமா இவங்க 3 பேருக்கும் மொட்டை அடிக்கிறதுக்காக தான் நாங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிருந்தோம். அதுவும் ஒரு வேண்டுதல் தான். ஸோ அதனால் அதை முடிச்சுட்டு அங்கேருந்து வேளாங்கண்ணி, அதுக்கப்புறம் திருவாரூர், இதுதான் பிளான். ஸோ ரொம்ப தூரம் அலைஞ்சி நடந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் கோயிலுக்குள்ளாரவே போனோம். ஸோ என்னடா இது இவ்வளோ அலைச்சலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நினச்சேன். கோயிலுக்குள்ளே போனோம். பட் தரிசனம் நல்ல தரிசனம். ஆனால் எப்படி சொல்கிறது, ரொம்ப மன திருப்தியாக ஆத்மார்த்தமாக நிம்மதியான ஒரு தரிசனம் நல்லபடியாக நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அங்கே நாங்கள் ப்ரே பண்ணி எல்லாமே முடிச்சுட்டு சாப்பிட்டதை என்னால் கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ பசி, சாப்பிட்டுட்டேன். ஸோ அதை கேப்சர் பண்ண முடியல. ஸோ அங்கேருந்து ஒரு 11:45 அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்பினோம். அதுக்குள்ளே வண்டி வந்து ஒரு மெக்கானிக் ஷெட்டில் விட்டு ரெடி பண்ணிட்டாங்க அந்த டிரைவர் அண்ணா.
ஸோ அங்கேருந்து நாங்கள் வேளாங்கண்ணி கிளம்பினோம். அதுக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லபடியாகவே போய் ரீச் ஆனோம். வேளாங்கண்ணிலையும் நல்லபடியாகவே எனக்கு வந்து மேரி மாதாவோட தரிசனம் கிடச்சிது. யூஷுவலாக நாங்கள் ஜென்ரலாக சும்மா ஜாலியாக தான் போவோம். பட் இந்த வாட்டி எங்கள் அண்ணனுக்காக தென்னம்பிள்ளை வாங்கி வைக்கிறேன்னு வேண்டியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் அங்கே போயிருந்தோம். அங்கேயும் நல்லபடியாகவே இருந்துச்சு. நான் இந்த இடத்துல இதை மென்ஷன் பண்ணணும். யாராவது வயசானவங்க வேளாங்கண்ணிக்கு போகணும், ஆனால் என்னால் நடந்து போக முடியாதுன்னு உங்கள் வீட்டில் யாராவது வருத்தப்படுறாங்கன்னா நீங்கள் வருத்தமே படாதீங்க. அங்கே போய் நீங்கள் இறங்கிட்டிங்கன்னா, ஏன்னா சர்ச் வாசல் வரைக்கும் வண்டி போகாது. ஸோ அதுக்கு முன்னாடியே நிறுத்திட்டாங்கன்னா அங்கேருந்து ரொம்ப தூரம் கொஞ்சம் நடந்து தான் போகணும். கொஞ்சம் யங் பீப்புள்ஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ரொம்ப ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வீல் சேர் வச்சுருக்காங்க. நீங்கள் அட்வான்ஸாக ஒரு 2500 பே பண்ணிவிட்டு அந்த வீல் சேரை எடுத்துக்கிட்டு நீங்கள் எங்கெல்லாம் போகணுமோ அங்கே எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ரிட்டன் எடுத்துகிட்டு வந்து அந்த வீல் சேரை விட்டுட்டு அந்த 2500 நீங்கள் திரும்பி வாங்கிக்கலாம். வயசானவங்க யாராவது போகணுன்னா நீங்கள் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் பாட்டியை நாங்கள் அப்படி தான் கூப்பிட்டுட்டு போனோம். நல்லாவே இருந்துச்சு வேளாங்கண்ணியில். நாங்கள் போன நேரம் ட்ராவல் ஃபுல்லாக பயங்கரமான வெயில். பட் போய் இறங்குனதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி காமாக க்ளவுடியாக ஆகிடுச்சு. அதுவே ரொம்ப நிம்மதியாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ தூரம் நடந்து போகிறதுக்கு வெயில் இல்லாமல் இருக்கேன்னு அது ஒரு சந்தோஷம். அது எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சிங்காரவேலன் கோயிலுக்கு போனோம். அது வந்து திருவாரூர்லேருந்து ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் தான். அங்கேருந்து திருவாரூர் போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் தான் போயிருந்தோம். பட் அதில் பில்டிங் ஒர்க்ஸ் நடந்துகிட்டு இருந்ததுனால என்னால் அதை கேப்சர் பண்ண முடியல. பட் அங்கேயும் ஒரு நல்ல தரிசனம் தான். அதை முடிச்சுட்டு நாங்கள் திருவாரூர் போனோம். இங்கே தான் மெயின் விஷயமே இருக்குது. நாங்கள் திருவாரூர் போய் ரீச் ஆகும்போது ஒரு 5:30 5:45 அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சு. அங்கேயும் திருவாரூர் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வயசானவங்களால் போக முடியாதுன்னா அங்கேயும் வீல் சேர் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கடவுள் கிட்டவே நீங்கள் போய் பார்க்கலாம். நல்ல தரிசனம் பார்க்கலாம். ஏன்னா எங்கள் ஆயா வந்து ஒரு 70+ அவங்க. ரொம்ப தூரம் நடக்க முடியாது அவங்களால. இன்ஃபேக்ட் கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாது. வண்டியில் ஏறுவாங்க, இறங்குவாங்க. அதுவுமே ஸ்டூல்லாம் வச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏற்றி இறக்கணும். ஸோ அவங்க ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ட்ரிப் அரேஞ்ச் பண்ணப்பட்டது. ஸோ அங்கேயும் வீல் சேர் இருக்குது. அங்கே வந்து எந்த அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக போகணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மறுபடியும் மேட்ருக்கு வரேன். 5:45க்கு நாங்கள் அங்கே ரீச் ஆனோம். சாமியெல்லாம் மற்ற பிரகாரம்லாம் சுற்றிட்டு மெயின் பிரகாரம் சன்னிதானத்துக்கு போகும்போது அரௌண்ட் ஒரு 6 o'clock ஆகிடுச்சு. அங்கே போனதுக்கு பிறகு தான் ஆக்சுவலாக எனக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். பட் எங்கள் அண்ணனுக்கு மட்டும் முன்னாடியே தெரியும். அங்கே என்ன ஸ்பெஷல்னால் ஈவினிங் ஒரு 6:30க்கு மேலே ஒரு 7 o'clock அந்த டைம் ஸ்பேனில் மரகத லிங்கம் அந்த கோயிலில் இருக்குது. அந்த மரகத லிங்கத்துக்கு டெய்லி அபிஷேகம் பண்ணுவாங்க. அது ஈவினிங் டைமில் அந்த ஒரு 6:30 to 7 o'clock அந்த டைம் ஸ்பேனுக்குள்ளே மட்டும்தான் பண்ணுவாங்க. பட் எனக்கு இது எப்படி இருந்துச்சுன்னா, காலையில் ஒரு வேளை டிலே ஆகலை அப்படின்னா நாங்கள் இந்த கோயிலுக்கு ஒரு 4 o'clock ரீச் ஆகிருப்போம். 4 o'clock ரீச் ஆனால் 7 மணிக்கு நடக்கிற அந்த பூஜை எங்களால் பார்த்தே இருக்க முடியாது. ஸோ நான் கடவுளை ரொம்ப நம்புறவன். அண்ட் ஸ்பெஷலி இன்னொரு விஷயம் என்னென்னா, கோயிலுக்கு மட்டும் நீங்கள் நினச்சா போகவே முடியாதுங்க. நீங்கள் எவ்வளோ பிளான் பண்ணாலும் கடவுள்கிட்டேருந்து நமக்கு அழைப்பு வரலைன்னா அந்த கோயில் வாசலை நம்மளை மிதிக்கவே முடியாது. இது எவ்வளோ பேர் நம்புறீங்கன்னு தெரியல. இந்த பூஜையை நாங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் காலையில் அந்த அவ்வளோ டிலே நடந்து அவ்வளோ அலைஞ்சி இதெல்லாம் நடந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒர்த். கிட்ட அந்த மரகத லிங்கத்தை வந்து பார்த்ததே கிடையாது நான். அது ஒரு கோடி புண்ணியம்னு நினைக்கிற ஒரு ஆள் நான். ஸோ நான் ஒரு லார்ட் சிவாவோட டிவோட்டி. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப 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 பிளெஸ்டாக இருந்துச்சு. ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க. இப்போ இந்த கேமராவுக்கும் எனக்கும் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் நான் அந்த அபிஷேகத்தை பார்த்தேன். ரொம்ப நேரமும் நடக்காது. அது ஒரு 15 minutes தான். டக்குன்னு முடிச்சிடுவாங்க. அபிஷேகம் பண்ணி பொட்டு வச்சு உள்ளே எடுத்து வச்சுடுவாங்க ஒரு பொட்டியில். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இதனால் இதுதான் இந்த பெரிய சர்ப்ரைஸ். நாங்கள் எல்லாருமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நாங்கள் பாண்டிச்சேரிலேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கோம். திருப்பி வரணுன்றது தான் யோசிப்போம். ஒரு 4 o'clock போல் நாங்கள் அங்கே போயிருந்தோன்னா ஒரு 5 o'clock நாங்கள் கிளம்பியிருப்போம் அங்கேருந்து. ஸோ நாங்கள் லேட் ஆனது, கரெக்டாக அங்கே போய் உட்காந்தது, அந்த பூஜை நடந்தது, ரொம்ப ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணினேன். ஸோ இதுதான் அந்த பெரிய சர்ப்ரைஸ். இதான் தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதான் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட ஏதாவது பேசணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணுன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி அன்பு பழகு. அன்பு தானே எல்லாம். அன்பு கொடுப்போம், திரும்ப கொடுக்கலன்னா ஐயோ பாவம் உங்களுக்கு அதில் பற்றாக்குறை நடிச்சு கடந்து போகும். சிரிச்சு வாழுங்க. ஸ்டே பிளெஸ்டு காய்ஸ். லவ் யுவர் செல்ஃப். ஸ்டே டியூன். திஸ் இஸ் கார்த்திகா. பாய்.